13வது அதிகாரம் 44வது வசனம், 45 வசனங்களை வாசிக்கலாம். அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றையும் போதும். இங்க நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர வேத பகுதி நம்ம மத்தேயு சுவிசேஷம் 15-18 நம்ம பார்த்துட்டு வரோம். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு விருப்பத்தின்படி ஆக கிடவுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே எல்லா நியூஸ் பார்க்குறீங்க, கையில மொபைல் வச்சிருக்கிறீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விருப்பப்படி என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள். ஆனா நம்மளும் அவங்களோடு கூட சேர்ந்துதான் நம்மளும் என்ன செய்யறோம்? பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களும் அவங்க ஒரு ஒரு எங்க போறேன்னு தெரியாம அவங்க ஒரு பயணத்துல போறாங்க. அவங்க கூட நம்மளும் என்ன செய்யறோம்? பயணம் போகிறோம். ஆனா நம்ம பயணம் எங்க போறோம், நம்ம எங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை குறித்து அதிகமாய் நம்ம தியானிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை குறித்து அதிகமா நம்ம தியானிக்கிறோம். அவருடைய கிருபையை குறித்து, இரக்கத்தை குறித்து எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா அந்த அவருடைய இரக்கத்தை, கிருபையும், வாக்குத்தத்தங்களையும், ஆசீர்வாதத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, போகிற பயணத்தை, நோக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுற கூடாது. பயணம் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். எதுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னா, நம்ம போய் சேர வேண்டிய தூரத்தை லெக்க அடைவதற்கு தான் வாக்குத்தத்தம். எதுக்காக கிருபை கொடுத்திருக்கிறார்னா, அந்த லெக்கை அடைவதற்காகத்தான் அந்த கிருபை. எதற்காக அந்த இரக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்னா, அந்த லெக்கை அடைவதற்காகத்தான் அவருடைய இரக்கத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அப்ப நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளணும். அதையே நோக்கி நம்ம ஓடணும். இப்ப இயேசு ஒரு உவமை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் அது எப்படி இருக்குதாமா? பாருங்க, 44வது வசனம். விதத்தில் புதைந்திருக்கிற பரலோக ராஜ்யம் வாசிங்க. அன்றைய பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை என்ன செய்கிறான்? வாங்குகிறான். 45வது வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான, எல்லாம் சொல்லுங்க, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை என்ன செய்கிறான்? வாங்குகிறான். சொல்லு, புரியுதா? பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப ஒரு வியாபாரி என்ன பண்றான்னா, நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்லுகிற போல நம்ம இந்த வியாபாரிய போல மாறணும். இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்மளெல்லாம் எப்படி மாற சொல்றாரு? இந்த வியாபாரிய போல மாறணும். இந்த வியாபாரி என்ன பண்றான்னா, தனக்கு உண்டான எல்லாம் விற்று அந்த முத்தை என்ன செய்கிறான்?
பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா சில தியாகங்களை நம்ம என்ன செய்யணும் செய்யணும். லேலுயா சொல்லுங்களேன். லேலுயா. அவன் தியாகங்களை நம்ம செய்யணும். இப்போ இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா 44ல இருந்து 50 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்த வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா பரலோக ராஜ்யம் புதையலுக்கு ஒப்பா இருக்கிறது, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது, விலைக்கு அல்லது வலைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்க போறது முத்தத்தான் பார்க்க போறோம். இந்த வியாபாரி தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை என்ன செய்தானாமா வாங்கினா. அல்லேலூயா. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா சில தியாகங்களை என்ன செய்யணும் செய்யணும். இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இது நமக்கு நிரந்தரம் அல்ல. இது நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம திருச்சபைக்கு என்ன செய்கிறோம் வருகிறோம். வாக்குத்தத்தங்கள் அந்த வாழ்க்கைக்காகத்தான், கிருபை என்பது அந்த வாழ்க்கைக்காகத்தான், ஆண்டவருடைய இரக்கம் என்பது அந்த நித்திய வாழ்க்கைக்காகத்தான் தேவன் இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒழிந்து இங்கே வாழ்ந்து அனுபவித்து அவன் சோத்திரம் அனுபவித்து இங்கே இருப்பதற்காக அல்ல. நம்ம ஒரு பரம கானானை, ஒரு பரம தேசத்தை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? எங்க போயிட்டு இருக்கிறோம்? ஆமா சோத்திரம், ஒரு பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு சென்றடைவதற்கு நம்ம என்ன செய்யணுமாமா சில தியாகங்களை நம்ம என்ன செய்யணும் செய்யணும். அப்ப இயேசு என்ன சொன்னார்னா பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37 38 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் ஆமென் எனக்கு பாத்திரன் அல்ல. போதுக்கு கவனிங்களேன். இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம எப்படி சோதனை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் மத்தேயு 11:12 சொல்லுது, பரலோக ராஜ்யம் என்ன செய்தமா பலவந்த பண்ணப்படுகிறதாம். என்ன பண்ணப்படுகிறதாமா? பலவந்த பண்ணப்படும். கட்டாயப்படுத்தி இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணுமாமா பெற்றுக்கொள்ளணும். பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யணுமாமா பலவந்தம் கட்டாயப்படுத்தும். கட்டாயப்படுத்தும். தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானாமா விற்று தனக்குண்டானவைகள். அப்ப என்ன பாருங்க, ஆடு அவன் சோத்துறோம், தனக்குள்ளான நிலம், தனக்குண்டானது எல்லாம் சொத்து சொகத்தை எல்லாம் விற்று அந்த முத்தை என்ன செய்கிறான் வாங்குகிறான். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அவன் கௌரவம், சுயம், மாமிசம், அவன் பெருமை, அவன் பெருமை இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் விடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் விட வேண்டியதை என்ன செய்யணும் விடணும். தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டான். அப்போ தன் சேர்த்து வைத்திருக்கிற, தன் சம்பாதித்த, தனக்காக உண்ட ஜீவனுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் அந்த முத்து விலையேற பெற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நம்முடைய கோபத்தை காட்டிலும், நம்முடைய அந்தஸ்தை காட்டிலும், நம்முடைய சுயத்தை காட்டிலும், நம்முடைய வீம்பு காட்டிலும், புடிவாதத்தை காட்டிலும், நம்முடைய ஞானத்தை காட்டிலும், பணத்தை காட்டிலும் சோத்திரம் அந்த பரலோக ராஜ்யம் என்பது விலையேற பெற்றது. அப்போ
எதை தனக்குண்டான எல்லாவற்றை விட்டதை போல தன்னுடைய சுவாபங்களை எல்லாத்தையும் விட்டுத்தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க. இதுதான் லக்கு. இந்த லக்கை நோக்கிதான் ஓடணும். ஆமென், ஸ்தோத்திரம். நாளைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நம்ம அந்த முத்துவை, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நல்ல வேதத்தை நீங்க தெளிவா நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மட்டும் புரியும். என்ன புரியும்னா, ஆபர் நோவா காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய காலம் வரைக்கும் எல்லாரும் எதை நோக்கி பிரயாணப்பட்டாங்கன்னா பரலோகத்தை நோக்கி மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணணுமாமா? பலவந்தம் பண்ணணும், கட்டாயப்படுத்தும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஞாயிற்றுக்கிழமை என்னதான் வேலை இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குன்னா ஆமா சோத்திரம் பலவந்தம் பண்ணி நீங்க ஆராதனைக்கு என்ன செய்யணும்? வந்தாகும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னதான் உங்களுக்கு டயர்டா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணிதான் ஆகணும். பரலோக ராஜ்யத்துக்கு போக உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் நீங்க வேதம் வாசிச்சுதான் ஆகணும். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் விசுவாசத்துல இருந்தாலும் நீங்க எப்படித்தான் நீங்க அவன் சோத்திரம் நீங்க கர்த்தருடைய ஞானத்துல அவர் அறிகிற அறிவுல நீங்க உயர்ந்திருந்தாலும் அபிஷேகம் பெற்று நிச்சயம் அபிஷேகம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அபிஷேகம் பெறக்கூடாதபடிக்கு சில தடைகள் இருக்கும். என்ன தடைகள் தெரியுமா? சோத்திரம் சுபாவம் என்கிற தடை, சுபாவம் என்கிற தடை இருக்கும். சிலவங்கள்ட்ட ஜென்ம சுபாவம் இருக்கும், கோபம் இருக்கும், விட்டு கொடுக்காத மனப்பான்மை இருக்கும். இந்த எல்லாத்தையும் நீங்க விட்டுத்தான் நீங்க அந்த முத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அவன் தனக்குண்டானவைகளை எல்லாவற்றை விற்று அந்த முத்தை என்ன செய்தானாமா? நான் இப்படித்தான், என்ன மாற்ற முடியாது. நான் இப்படித்தான், என்ன மாற்றவே முடியாது பாஸ்டர், நான் இப்படித்தான் இருப்பேன். ஆண்டவரே வந்தாலும் என்ன மாற்ற முடியாதுன்னா அவன் சோத்திரம் உனக்கு பரலோகம் இல்லை, உனக்கு அழகான ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த கொடூரமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு சென்று வா மகனே அப்படின்னு ஆண்டவர் குட் பாயிண்ட் போட்டுருவார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், தனக்குண்டானது எல்லாவற்றையும் விற்றா. ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மத்தேயு 11:12 வாசிங்க. மத்தேயு 10:34-39. 10 இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அப்ப என்ன செய்யணுமாமா? நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகணும்னா அந்த முத்தை நீ சம்பாதிக்கிற அந்த முத்து உனக்கு வேணும்னா உன்னை நீயே என்ன செய்யணும்? வெறுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உன்னை நீயே என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை நீயே வெறுக்கணும். உங்களை நீங்களே என்ன செய்யுங்க? வெறுக்கணும். எப்படி வெறுக்கணும் அப்படின்னா சோத்திரம் ஆண்டவர் வெறுக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுரு. இப்ப ஆண்டவர் சொல்றாருல, வயலன்ஸ், ஆங்கில பைபிள் அழகா சொல்லுது, பலவந்தம் அப்படிங்கிறத ஆங்கில பைபிள்ல வயலன்ஸ், சஃபர் வயலன்ஸ் சொல்லுது. அப்படின்னா என்ன தெரியுமா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் நான் பிரிவினை உண்டாக்க. அப்படின்னா என்ன தெரியுமா? மாமியார் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புவாங்க,
ஆனா மருமக என்ன செய்வா தெரியுமா? மாமியாருக்கு அந்த முத்து தேவைன்னு நினைப்பாங்க. மருமகளுக்கு அந்த முத்து பத்தி தெரியாது. அந்த முத்தினுடைய மகிமை அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப மாமியார் அந்த முத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க. மருமகா அந்த முத்தை பத்தி மகிமை அதுக்கு என்ன செய்யாது. அப்ப 2 பேத்துக்கு என்ன செய்யும்? என்ன ஆகும்? சொல்லுங்க. பிரிவினைகள். குடும்பத்துல தகப்ப அந்த முத்து வேணும்னு நினைப்பாரு. பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதனுடைய முத்தினுடைய அந்த மகிமை என்ன செய்யாது, தெரியாது. இதனால என்ன செய்யும்? பிரிவினை. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். ஆண்டவர் சண்டை மூட்டதுன்னு சொல்லல, இதைத்தான் சொல்றார். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த முத்த குறித்ததான அந்த மகிமை, அந்த வேல்யூ அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே அவன் என்ன செய்யணுமாமா, தனக்குண்டானவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், விட்டு கொடுத்தான். கவனிங்க, இந்த முத்துக்காக, இந்த முத்தை சம்பாதிப்பதற்காக நம்முடைய நேரங்கள், நம்முடைய பணம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்காக இந்த முத்துக்காக நம்ம என்ன செய்யணும், தியாகம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செல்போன் எல்லாம் சைலண்ட்ல போடும். ஆமென். சாயங்காலம் பிரேயர் இருக்கு. சாயங்காலம் உள்ள பிரேயரை நைட்டு 1 மணி வரைக்கும் இழுக்கணும்னு எனக்கு தோணும். ஏன்னா இன்னைக்கு அமாவாசை. அல்லேலூயா. இழுத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். வருகிற போனுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம். வெளிப்பாடுகள்ல பயங்கரமா வரும். ஸ்தோத்திரம். கவனி, அப்போ அந்த முத்துக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானாமா, வெற்றி கொடுத்தான். அப்போ இந்த முத்து தான் நமக்கு விலையேற பெற்றது. இப்ப ஆபிரகாமை பத்தி பார்ப்போம். ஆபிரகாமை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு பரலோகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல அவருக்கு பரலோகத்தை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா, பார்க்கலாமா? எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம். நம்ம சீக்கிரம் முடிக்க போறேன், போலாம். 11வது அதிகாரம் 24, 26 வாசிங்க. ஆமென். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே நலம் என்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மோசே. அடுத்த ஆபிரகாம். மோசே பாருங்களேன். மோசே இந்த பரலோகத்திற்காக அவன் என்ன செய்தானா, இந்த முத்தை சம்பாதிப்பதற்காக, இந்த விலையேறப்பட்ட இந்த பரலோகத்தை சம்பாதிப்பதற்காக மோசே என்ன பண்ணானா, தன் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை, அந்த பேரை என்ன செய்தானாமா, அப்படி கூப்பிடுவதா அந்த வாழ்க்கையை அவன் என்ன செய்தானாம், வெறுத்தான். என்ன செய்தா? வெறுத்தான். மோசையுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். மோசை அம்மா மோசைய அவன் சோத்திரம் அந்த நைல் நதியில அந்த கூடையில வச்சு என்ன செய்தாங்க, தண்ணீர் அனுப்பி விடும் பொழுது பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்தா, மோசையை எடுத்துட்டு போய் வளர்த்தெடுக்கிறான். ஆமென். சோத்திரம். கவனிங்க. இப்ப அரண்மனையில மோசை என்ன செய்யறாரு? மோசே அரண்மனையில என்ன செய்யறாரு? சொல்லுங்க. அரண்மனையில மோசே என்ன செய்யறாரு? வளர்றாரு, வளர்க்கப்படுறாரு. அரண்மனையில வளர்ந்த குழந்தை எப்படி இருக்கும்? எப்படி வளரும்? சொல்லுங்க. அரண்மனையில ஒரு குழந்தை வளர்னா எப்படி வளரும்? நல்ல ராஜ வாழ்க்கை. அது விரும்பினதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு பணிவிடை செய்வதற்கு
1000 பேர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மோசே என்ன செய்யறானாமா? வெறுக்கிறான். எதற்காக? இந்த முத்துக்காக. இந்த முத்துனா என்னது? பரலோகம். கவனி, எப்படி வேணாலும் வாழக்கூடாது. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு பரலோகம் போகணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், தப்பு. எப்படி வேணாலும் நான் வாழ்வேன், ஆனா பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மோசே அரண்மனையில நல்ல வாழ்க்கை வாழ்றார். ஆனா இந்த முத்துக்காக, பரலோகத்திற்காக அவர் என்ன பண்றானாமா? அந்த வாழ்க்கையை வெறுத்து, அந்த வாழ்க்கை என்ன செய்தாராமா? வெறுத்து துன்பத்தை அனுபவிக்க, துன்பத்தை என்ன செய்தாராமா? தேர்ந்தெடுக்கிறார். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிற வாழ்க்கையை என்ன செய்தாராமா? தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்கும்? வழி எப்படி இருக்குமாமா? இடுக்கமா இருக்கும். இடுக்கமான வழியில போனா அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்யும்? நம்மள என்ன செய்யும்? அவன் இடிக்கும். அழிவுக்கு போற வாசல் எப்படி இருக்குமாமா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ மோசே எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்னா, இடுக்கமான வாசலை என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுக்கிறார். கவனிங்க, இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல மேன்மையான வாழ்க்கை நம்ம வாழ்கிற தேவன் விரும்புறார். ஆனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கணும். அந்த வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்டதா என்ன செய்யணும்? இருக்கணும். செத்துட்டா அவன் பரலோகம் போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம நல்ல வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தராரு. எதுக்குன்னா, இந்த பூமியில நம்ம வாழ்ந்து பரலோக தேவநாம மகிமைக்காக வாழ்ந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தான் வாக்குத்தத்தம். நம்ம என்ன நினைச்சுக்கணும்? அந்த வாக்குத்தத்தம் பூமியிலே நம்ம வாழ்றதுக்காக வாக்குத்தத்தவே என்ன செய்யணும்? நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதல்ல. 1 யோவான் வீட்டுல போய் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. என்னது? நித்திய ஜீவன் தான். அப்போ எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் மேலான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப அதை நோக்கிதான் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். நம்முடைய வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்முடைய வேர் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வீட்டுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தேவனுக்கு அற்ப காரியம். கர்த்தர் கொடுத்துருவார். இதுக்காக நம்ம தேவனை என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். மோசே அந்த மேன்மையை என்ன செய்தான்? வெறுத்தான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை என்ன செய்தான்? தியாகம் பண்ணினான். அந்த வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ணினோம். நம்ம கர்த்தருக்காக, பரலோகத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னா, சில தியாகங்களை என்ன செய்யணும்? செய்யணும். ஆமென், ஸ்தோத்திரம். இஷ்டம் போல வாழக்கூடாது. இஷ்டம் போல வாழக்கூடாது. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்துல அவர் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். அவன் எதுக்கு? வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்க நல்ல வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, கடைசி நாளுல கர்த்தர் தூதர்களை அனுப்பி சத்தியத்தினுடைய இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை என்ன செய்வாராமா? கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன செய்வாராம்? அறிவிப்பார். அல்லேலூயா. அவர் நினைச்சாருன்னா தூதர்களை அனுப்பி ஒரு செகண்ட் அந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். ஏன் அவர் செய்யல தெரியுமா? அவன் ஸ்தோத்திரம். ஏன் செய்யலன்னா, கர்த்தர் உங்களை என்னை என்ன செய்றாரு? நம்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் அவருடைய வேலையை செய்வோம்னு என்ன செய்றாரு? நம்புறார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா,
நம்ம என்ன பண்ணணும்னா, சில இந்த முத்துக்காக, இந்த பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம பண்ற தியாகங்கள் வெளியில தெரியும் பொழுது அது சாட்சியா என்ன செய்யும்? மாறும். சாட்சியா என்ன செய்யும்? மாறும். மோசே பார்வோனுடைய குமாரத்தி என்பதை அவன் வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செய்தான்? தெரிந்து கொண்டு அரண்மனையிலிருந்து வெளியே என்ன செஞ்சான்? வந்தா அது எல்லாருக்கும் என்ன செஞ்சது? தெரிந்தது. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம விடணும், சில விஷயங்களை விடணும். தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று என்ன செய்தானாமா? முத்தை என்ன செய்தான்? சம்பாதித்தான். நம்ம இந்த உலகம் போற போக்குல அப்படியே நம்ம அப்படியே நல்லா வாழ்ந்துட்டு சோத்திரம் எல்லா மேன்மையை அனுபவிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிரும் நம்ம நினைச்சிடவே கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். கவனிங்க, திருச்சபைக்கு வர்றவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க என்ன சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறாங்க, விசாரிச்சு கேட்டுட்டு நீங்க தூங்க கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்காக அழுது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இதுதான் சோத்திரம் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புற காரியம். மற்ற ஜனங்களுக்காக, வெளியில இருக்கிற ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக அழுது புலம்பணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்யட்டும்? இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், பரலோகம் வரணுமே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் இருக்கிறவனும் சரி, நல்ல புகழ்ல இருக்கிறவனும் சரி, அவன் நரகத்துக்கு தான் என்ன செய்யறான்? போறான். ஐயா, அந்த செல்ல சைலண்ட்ல போடுங்கய்யா. அவன் சோத்திரம். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும். விலையேற பெற்ற இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம உத்தரவாதம் என்ன செய்யணும். நம்ம மேன்மையவே அனுபவிச்சுட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். அவங்களுக்காக கதறி ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை வாங்கி சைலண்ட்ல போட்டு விடுங்கய்யா. ஸ்தோத்திரம். ஒரு போன் வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவன் இதை என்ன செய்யறாரு? விரும்புகிறார். கவனிங்க, ஆபிரகாமை குறிச்சு பார்த்தோம்னா, அவன் விசுவாசத்தின் தகப்பன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நல்லா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனா அவர் எதை தேடி போனார்னா, எபிரேயர் எழுதின புஸ்தகம் நான் முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். 11வது அதிகாரம் 17-19 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புவித்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சன்னதி விலகும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. 26வது வசனத்தை வாசிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து இல்ல 19 வாசிங்க. பதினாலு வாசி. இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியும். சுயதேசத்தை அதைத்தான் அது 13 வாசிச்சா புரியும். இவர்கள் எல்லாரும் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு என்ன செய்தார்களாம்? இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயவேசத்தை நாடி போறோம் என்று என்ன செய்தார்களாமா? ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தா கூட ஆபிரகாம் ஒரு சுயதேசத்தை நோக்கியே அவர் பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். ஆமென். இந்த பூமி நமக்கு சொந்தமே அல்ல. அல்லேலூயா. ஒரு மலையாள பாட்டு இருக்கு, மலையாள பாட்டை பாடுட்டா? ஆமென். சூத்திரம். ராஜாதிராஜன்
மகிமையோடே வானமேகத்தில் எழுந்துள்ளரா ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்துள்ளரா நின்ன கஷ்டத பரியாசங்கள் துசிகளெல்லாம் தீராக்காரமா நின்ன கஷ்டத பரியாசங்கள் துசிகளெல்லாம் தீராக்காரமா துசிகளெல்லாம் தீராக்காரமா ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்துள்ளராய் ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்துள்ளராய். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ராஜாதி ராஜன் வானமேகத்தில் என்ன செய்வாரு? வருவாரு. அப்பொழுது நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துயரம், வேதனைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன செய்யும்? மாறி போகும். நான் அவரோடு கூட போய் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். சோதர கவனிங்க. அப்போ இந்த பூமியில ஆபிரகாம் வாழ்ந்த பொழுது நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன்னு சொன்னேன். அவருக்கு நல்ல செல்வங்கள் இருந்தது, சுகம் இருந்துச்சு, நல்ல வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது. இப்ப ஆண்டவர் மகனை எனக்கு என்ன செய் பலி செலுத்துன்னு கேட்கிறாரு. கேட்கறதுக்கு எங்க ஆண்டவர் கேட்ட உடனே தன் மகனை கொடுப்பதற்கு எங்க இருந்து அந்த இருதயம் வந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் இந்த பூமி நிலையானது அல்ல. அல்லேலூயா. இந்த பூமி நிலையானது அல்ல. என் மகனை தேவனுக்கு நான் பலி செலுத்தினாலும் அவனை நான் பரலோகத்துல போய் என்ன செய்வேன்? பாப்பேங்கிற விசுவாசத்தோட போய் என்ன செய்தாரு? பலி செலுத்த போனாரு. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவன் விசுவாசத்தை கண்டு ஈசாக்கு திரும்ப அவருக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இந்த வாழ்க்கையின் மேல திருப்தி இல்லையா? அவர் சொல்றாரு, நான் சுய தேசத்தை நோக்கி என்ன செய்ய போறோம்? விளையாடிப்போம். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. நீங்க கட்டியிருக்கிற வீடு, நீங்க சம்பாதித்திருக்கிற சொத்து, சுகம், பணம், ஆஸ்தி, காரு, செல்வம், நீங்க சேர்த்து வச்சிருக்கிற நகை ஒன்னும் நிரந்தரமானது அல்ல. நமக்கு ஒரு முத்து இருக்குது. ஆமென். நமக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். அந்த முத்துக்காக, அதை சம்பாதிப்பதற்காக என்ன தியாகம் வேணாலும் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்யணும். சுய கட்டுப்பாடு. ஆமென். சோத்திரம். ஆமென். போஜன பிரியன் தொண்டையில என்ன செய்யணும்? கத்திய வைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, போஜனத்துல கூட ஆண்டவர் கட்டுப்பாடு என்ன செய்யறாரு? வைக்கிறார். நீ அதிகமா சாப்பிடக்கூடாது, நீ அளவா சாப்பிடணும். எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா நம்மளை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கவனம். இந்த முத்தை சம்பாதிப்பதற்கு சில பேர் பண்ணின தியாகத்தை நம்ம அதிகாரத்துல வாசிச்சு நம்ம முடிக்கலாம். போலாம். சோத்திரம். எபிரேயர் 11:34-38 வரைக்கும் வாசிங்க. 34-38. அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறிந்தவர்கள் வாளால் அறுத்தார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்பரியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போட்டுக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு மாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலும் குகையிலேயும் சிதறண்டு அழிந்தார்கள். போதும் போதும். இவங்கெல்லாம் எதுக்கு அனுபவிச்சாங்க தெரியுமா? அந்த முத்தை சம்பாதிப்பதற்காக. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்காக.
பரலோக ராஜ்யத்துக்காக சில வேதனைகளை நம்ம அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? அனுபவிங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வியாபாரி அந்த முத்தை வாங்குவதற்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தானா? விற்று அதை என்ன செய்தான்? வாங்கினான். பரலோக ராஜ்யம் கனம் உள்ளது. பரலோக ராஜ்யம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அதுக்குத்தான் கூடி வந்திருக்கிறோம். அதை நோக்கிதான் நம்முடைய பிரயாணம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. பார்க்கிற இந்த உலகமும், இந்த உலகத்தில் உள்ளவைகள் ஒரு நாள் என்ன செய்யணும்? அழிந்து போகும். நிலையான ஒரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் பரலோகத்துல வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் வருவார். ராஜாதி ராஜன் அந்த மேகத்துல வருவார். அவரோடு கூட நம்ம வாசம் பண்ணி அந்த பரலோகத்துல நித்திய நித்திய காலமா அவரோடு கூட அவரை துதித்து பாடி ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாழ்க்கைக்கு நம்ம பாத்திரம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு நம்ம சிந்தனையில கொள்ளுவோம். நமக்காக கர்த்தர் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு